Hello everyone. In the video, CMA June 2025 exam, inter and final students, exam application என்னைக்குள்ள அப்ளை பண்ணணும் and exam apply பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணணும், எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜூன் 2025 எக்ஸாமுடைய டைம் டேபிள் ஆல்ரெடி இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் தனியாக பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல, ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் பண்ணது மட்டும் போதும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ரோல்மெண்ட் பண்ணினது அது ரிஜிஸ்ட்ரேஷன் தனி, இப்போ எக்ஸாமுக்கு அப்ளிகேஷனுங்கிறது தனியாக போடணும். ஜூன் எக்ஸாம், டிசம்பர் எக்ஸாம், எவ்ரி 6 months அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறப்ப எந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி எக்ஸாம் அப்ளிகேஷன் தனியாக நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கான ஃபீஸும் பே பண்ணணும். நீங்கள் எந்த குரூப் எழுத போகிறீங்க அதை பொறுத்து ஃபீஸ் எதுவோ அதையும் பே பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு ஜூன் 2025 எக்ஸாம் எழுதணும். இதுக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட் சைட்டில் போகணும். சிஎம்ஏ இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் போயிட்டு அதில் ஸ்டூடெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸாமினேஷன் ஒரு டேப் இருக்கும், தட் இஸ் எக்ஸாமினேஷனுங்கிற டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணின உடனே எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கான விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய கோர்ஸ் எது, ஃபவுண்டேஷன், இன்டர் ஆர் ஃபைனல், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். ஸோ இதை நீங்கள் இந்த ஃபர்தராக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேமெண்ட்டும் பண்ணணும். இன்ஸ்டியூட்டில் ஜூன் 2025 எக்ஸாமுக்கு டைம் டேபிள் ரிலீஸ் பண்ணுறப்ப டேட்டோட அதில் எக்ஸாம் ஃபீஸ் ஒவ்வொரு குரூப்புக்கும் எவ்வளவு இன்டர் அண்ட் ஃபைனலுக்குங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதே அதுலேயும் உங்களுக்கு அமௌண்ட்டு காமிக்கும். பட் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். உங்களுக்கு எந்த டேட்டில் எக்ஸாம் நடக்கும், இன்டர் அண்ட் ஃபைனலில் எந்த குரூப் எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன டேட்டு, அண்ட் தென் அதனுடைய செஷன் என்ன, ஃபைனல்னால் மார்னிங் செஷன், இன்டர்னா ஆஃப்டர்நூன் செஷன், அண்ட் அமௌண்ட் ஒரு குரூப் மட்டும் எழுதுறதா இருந்தால் இன்டருக்கு 1500 அண்ட் ஃபைனலுக்கு 1800. போத் குரூப்ஸும் அப்பியர் ஆகிறதா இருந்தால் இன்டருக்கு 2800, ஃபைனலுக்கு 3200 பே பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஆன்லைன் மோடில் தான் ஃபில் பண்ணணும். ஸோ இதில் பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு பேமெண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அல்லது இன்ஸ்டியூட்டில் அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்க்குறப்ப அது இன்னும் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்கலைன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே இன்ஸ்டியூட் நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ லாஸ்ட் டேட் ஃபார் ரிசிப்ட் ஆஃப் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் 10th April வித்தவுட் லேட் ஃபீ. 11th April to 17th April அப்ளிகேஷன் ஃபில் பண்ணினா 500 எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் லேட் ஃபீயோட. ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் ஆன உடனே உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஃபில் பண்ணுறீங்க. அதில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். ஃபில் த ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் சப்மிட் கொடுக்குறீங்க. இதுக்கப்புறமா உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும், அப்லோட் பண்ணணும். இது எந்த ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்க, எவ்வளவு கேபிக்குள்ளே இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணணும். இதுக்கப்புறமா பேமெண்ட் மோடு என்ன மோடு கொடுத்துருக்காங்களோ அந்த மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். இதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டானதாக கொடுக்கணும். ஏன்னா இதுதான் எக்ஸாம் ரிலேட்டடான ஃப்யூச்சர் கரஸ்பாண்டன்ஸ்க்கு கம்யூனிகேஷன், ஏதாவது எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக அவங்களுக்கு பண்ணுறதா இருந்தால் இந்த மெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டான மெயில் ஐடி மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். இன்னொன்று, எந்த எக்ஸாம் சென்டர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, எந்த சிட்டியில் உங்களுடைய எக்ஸாம் சென்டருங்கிறதும் ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும். அண்ட் எந்த குரூப் நீங்கள் அப்பியர் ஆக போகிறீங்கிறதும் கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஏற்கனவே அதில் இருக்கிறது அப்படின்னா அது அப்படியே நீங்கள் விட்டுறலாம். அது இருந்தால் அப்படியே இருக்கலாம் அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். பட் ஒருவேளை அந்த ஃபோட்டோவோ சிக்னேச்சரோ நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இஃப் ரெக்வயர்ட் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணின ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் உங்களுடைய அட்மிட் கார்டில் பிரிண்ட் ஆகி வரும். ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸில் பேப்பர் 20 எலக்டிவ் பேப்பர் இன்னும் செலெக்ஷன் பண்ணாமல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் இன்னும் செலக்ட் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான லிங்க் இருக்கும், அதில் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு குரூப்புக்கு அப்ளை பண்ணிட்டீங்க ஆன்லைனில், இப்போ இன்னொரு குரூப்புக்கும் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி கேஸில் அடிஷ்னல் குரூப்புக்கும் அப்ளை பண்ணலாம். பட் அந்த அடிஷ்னல் குரூப்புக்கான அமௌண்ட்டை டிடியாக எடுத்து
அதையும் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கல்ல ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஒரு குரூப்புக்கு மட்டும் போட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அதோட இப்போ அடிஷ்னல் குரூப்புக்கான அமௌண்ட்டு பே பண்ண டிடியும் அனெக்ஸ் பண்ணி இதை ஒரு லெட்டராக என்ன இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு லெட்டரில் கவர் பண்ணி இன்ஸ்டியூட்டுக்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பணும். ஸோ கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை அடிஷ்னல் குரூப் பை சப்மிஷன் ஆஃப் டிடி. அந்த செகண்ட் குரூப்புக்கான எவ்வளவு எக்ஸாமினேஷன் ஃபீஸோ அதை இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா இந்த நேமில் டிடி எடுக்கணும், பேயபிள் அட் கொல்கத்தா. இதோட ஏற்கனவே நீங்கள் ஒரு குரூப்புக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்கல்ல எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம், சப்மிட்டட் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதனுடைய ஹார்ட் காப்பி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதையும் சேர்த்து இந்த டிடியோட அனுப்பணும் டு த டைரக்டரேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வித்தின் த லாஸ்ட் டேட். இந்த எக்ஸாம் அப்ளிகேஷன் விண்டோ க்ளோஸ் பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்குள்ளே அடிஷ்னல் குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் அடிஷ்னல் குரூப் ஆட் பண்ணுற அமௌண்ட்டு டிடியாக எடுத்து இதோட இந்த அப்ளிகேஷன் காப்பியோட சேர்த்து அதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். தட் இஸ் சென்ட் பண்ணணும், டைரக்டரேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். இப்போ ஒருவேளை நீங்கள் பேமெண்ட் பண்ணின உடனே உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்கம்ப்ளீட்னு காமிக்குது, பட் உங்களுடைய பேங்க்லேருந்து அமௌண்ட்டு டெபிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கேஸில் என்ன சொல்கிறாங்க, ஒரு 3 days வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் ஃபார் 3 working days. நார்மலாக 3 days இல்லை, 3 working days வெயிட் பண்ணணும் அப்டேட்டட் ஸ்டேட்டஸ்க்கு. இன்னொரு பேமெண்ட் அவசரப்பட்டு பண்ணிடாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி 3 நாள் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமே எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஒருவேளை இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வருது, பேமெண்ட் இன்கம்ப்ளீட், உங்களுடைய பேமெண்ட் டெபிட் ஆகிடுச்சு, ஆனாலும் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் ரெஃப்ளெக்ட் ஆகலைன்னா ஒரு 3 working days கழித்து தான் நீங்கள் அடுத்த பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணிங்கன்னா டபுள் டைம் பேமெண்ட் ஆகிடும், அதை ரீஃபண்ட் வாங்குறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒரு 3 working days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனதர் பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் ரொம்ப லாஸ்ட் டேட்டில் வச்சு போடுறப்ப இந்த மாதிரி ஏதாவது சிக்கல் வந்ததுன்னா 3 working days வெயிட் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்மை கொஞ்சம் சீக்கிரமே ஃபில் பண்ணுறது நல்லது. ஸோ இப்போ 3 working days வெயிட் பண்ணுறீங்க, பேமெண்ட்டும் டிடெக்ட் ஆகிடுச்சு. அப்போவும் பேமெண்ட்டு நாட் சக்ஸஸ்ஃபுல்னு காமிக்கிறப்ப இந்த பேமெண்ட் வந்து நாட் கேப்சர்டு பை த பேங்க், தென் பேமெண்ட் இஸ் நாட் கேப்சர்ட் பை த பேங்க். அந்த சமயத்தில் நீங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி ரீஃபண்ட் ஏதாவது வேணும்னா நீங்கள் கேட்டுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா டியூ டேட்டுக்குள்ளே எக்ஸாம் அப்ளிகேஷனுக்கு திருப்பி பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி 3 நாள் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை பேமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது இன்கம்ப்ளீட் காமிக்குது அப்படின்னா ஒரு 3 days வெயிட் பண்ணிவிட்டு 3 working days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறதுனா திருப்பியும் இதே ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன் விண்டோ ஓப்பன் பண்ணி இதே மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் காமிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, பேமெண்ட் கம்ப்ளீட்டட், இந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த சென்டர்னு எல்லா டீட்டெயில்ஸுமே காமிக்கும். ஸோ அப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயாச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படி ஒருவேளை அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணுறப்ப உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு நீங்கள் செக் பண்ணுறப்ப அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் இன்னும் பேமெண்ட் இன்கம்ப்ளீட் அப்படின்னு காமிக்குது, பட் நீங்கள் ஆக்சுவலாக பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பேங்க்லேயும் டெபிட் ஆகிடுச்சு. ஸோ இதை உடனே என்ன பண்ணணும், இன்ஸ்டியூட்டுடைய மெயில் exam.helpdesk@icma.in இந்த மெயிலுக்கு உடனடியாக மெயில் சென்ட் பண்ண சொல்கிறாங்க. நெசசரி டாக்குமெண்ட் எவிடன்ஸ்னால் நீங்கள் பேமெண்ட் பண்ணின டீட்டெயில்ஸ் எல்லாமே அல்லது பெய்டு சலான் காப்பியாக இருக்கலாம், என்ன பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கோ அதை உடனடியாக இன்ஸ்டியூட்டுக்கு மெயிலில் சென்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நான் பேமெண்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு அமௌண்ட்லேயும் தட் இஸ் அக்கௌண்ட்லேயும் டெபிட் ஆகிடுச்சு, அதுக்கான ப்ரூஃப் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் இமெயில் ஐடிக்கு நீங்கள் உடனடியாக சென்ட் பண்ணணும், இமீடியட்டாக சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்தராக இது ரிலேட்டடான ஆக்ஷனை இன்ஸ்டியூட் அதுக்கப்புறம் எடுப்பாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அது ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணணும். ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் முக்கியமாக நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர், எக்ஸாம் சென்டர், எந்த குரூப்பு, உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கணும். எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. பேமெண்ட் சமயத்தில் இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றப்ப 3 working days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபர்தர் பேமெண்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். அப்படி இல்லை பேமெண்ட் ஃபுல்லாகவே பேங்க்கில் டெபிட் ஆகிடுச்சுன்னா 3 working days வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் பேமெண்ட் இன்கம்ப்ளீட்னு இருந்தால் அதை இன்ஸ்டியூட்டுக்கு மெயில் பண்ணி நீங்கள் சொல்லணும், இமீடியட்டாக சொல்லணும். அதுக்கான ப்ரூஃபோட பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃபோட கொடுக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப மெயினாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனில் இன்னொரு பாயிண்ட் நம்பர் 8 ஒன்று கொடுத்துருக்காங்க.
A candidate who is fulfilling all conditions specified for appearing in examination will only be allowed to appear for examination. இப்போ எக்ஸாம் அப்பியர் ஆகணும்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ண கேண்டிடேட் மட்டும்தான் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த ட்ரைனிங், ஸ்கில் ட்ரைனிங் ஆர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ஆர் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங், இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் அனதர் குரூப்போ அல்லது போத் குரூப்ஸோ அப்பியர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா, அது பண்ணியிருந்தால் தான் எக்ஸாமுக்கு அவங்கள அப்பியராக அவங்க அட்மிட் கார்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டும் இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப. ஸோ இப்போ முக்கியமான பாயிண்ட்ஸு எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப நம்ம டிசைட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் சிங்கிள் குரூப்பாக போத் குரூப்ஸாங்கிறது டிசைட் பண்ணணும். ஸோ அது பொறுத்து தான் அடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ தான் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு குரூப் அப்பியர் ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு நோ இஷ்யூ. ஸோ சிங்கிள் குரூப்போ போத் குரூப்ஸோ உங்களுக்கு எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆல்ரெடி ஒரு குரூப் அப்பியர் ஆகிருக்கீங்க, அல்லது அந்த குரூப் கிளியர் பண்ணியிருக்கலாம் அல்லது கிளியர் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ அனதர் குரூப் அப்பியர் ஆகிறீங்க அப்படின்னா அந்த சமயத்தில் ஸ்கில் ட்ரைனிங், இன்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கில் ட்ரைனிங் மட்டும் வரும். ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்கில் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், IOTP 3 வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் அனதர் குரூப்போ போத் குரூப்ஸோ அப்பியர் ஆக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எந்த குரூப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு குரூப் அப்பியர் ஆகிருக்கீங்க, அது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு குரூப்புக்கு தான் நீங்கள் அப்பியர் ஆகணும். ஒருவேளை ஆல்ரெடி அப்பியர் ஆன குரூப் கிளியர் பண்ணலை, இப்போ அனதர் குரூப் அப்பியர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 குரூப்பும் சேர்த்து எழுதலாமா அல்லது ஏதாவது ஒரு குரூப் மட்டும் எழுதலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்குது, இப்போ ஏற்கனவே எழுதின குரூப்பில் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் பெஸ்ட்டாக இருந்து தான் போன ப்ரெசன்டேஷன் பண்ணிங்களா போன எக்ஸாமில், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நல்லாவே ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க, நல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணியிருந்திருக்கீங்க லாஸ்ட் எக்ஸாமுக்கு அப்படின்னா நோ இஷ்யூ. இப்போ அனதர் குரூப்புக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கும்போதே ஃபஸ்ட்டு அப்பியர் ஆன அந்த குரூப்புக்கும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரலாம். 2 குரூப்புமே நீங்கள் எழுத முடியும். பட் இதுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க்கோ அல்லது காலேஜோ அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருந்தால் இதில் டைம், தட் இஸ் CMA ரிலேட்டடாக ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டைம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும் போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகும்போது. 2 குரூப்பும் எழுதுறதுக்கான அட்வான்டேஜ் அடிக்கடி சொல்லக்கூடியது என்னென்னா, அக்ரிகேட்டை ஒரு குரூப்பில் 190யும் இன்னொரு குரூப்பில் 200க்கு மேலேயும் ரெண்டும் சேர்த்து ஒரு 400 இருந்ததுன்னா போத் குரூப்ஸும் கிளியர் பண்ண முடியும். அதாவது இப்போ சிங்கிள் குரூப் நீங்கள் எழுதுறீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் மினிமம் 40 எடுக்கணும். பட் ஓவராலாக 4 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்ந்து 200 இருக்கணும். இப்போ சிங்கிள் குரூப் நீங்கள் எழுதுகிறப்ப எல்லாத்துலேயும் 40 எடுத்திருக்கீங்க, 190 ஆர் 195 எடுத்திருக்கீங்க. பட் இது நீங்கள் 2 குரூப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணி 2 குரூப்பில் இருக்கிற 8 பேப்பருக்குமே 40 மார்க்ஸ் தனித்தனியாக எடுத்துட்டீங்க. பட் டோட்டல் பார்க்குறப்ப ஒரு குரூப்பில் 195யும் இன்னொரு குரூப்பில் 205ம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து 400 டோட்டல் வரதுனால 2 குரூப்ஸுமே நீங்கள் பாஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் போத் குரூப்ஸும் எடுக்கிறதுக்கு. பட் அதுக்காக நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட்டு நிறையா இருக்கும். 2 குரூப்புக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு டைமும் கூட இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கும் நடுவில் உங்களுக்கு கேப்பே இருக்காது. தொடர்ச்சியாக 8 எக்ஸாமும் அடுத்தடுத்து எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். இப்போ ஏற்கனவே ஒரு குரூப்புக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க, இப்போ அனதர் குரூப்புக்கு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னும் டைம் ஒரு 2 months கிட்ட நமக்கு இருக்குது. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி டைம் கொஞ்சம் கூட இதுக்கு ஒதுக்கினீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியும், எக்ஸாமும் நல்லா எழுத முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிள் குரூப் ஆர் போத் குரூப்ஸ் எதுனாலும் அது நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷனும் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஸோ சிங்கிள் குரூப் ஆர் போத் குரூப்ஸும் நீங்கள் டிசைட் பண்ணுறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ ஆல்ரெடி ஒரு குரூப் அப்பியர் ஆகிட்டு இப்போ அனதர் குரூப் அப்பியர் ஆகும்போதோ அல்லது போத் குரூப்ஸ் அப்பியர் ஆகும்போதோ ஸ்கில் ட்ரைனிங் மஸ்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கும்போது அதில் MS ஆஃபீஸ், அப்புறம் டேலி அண்ட் தென் இது NPTEL அதெல்லாமே வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நான் ஒரு குரூப் தானே அப்பியர் ஆக போகிறேன், எனக்கு எதுக்கு இப்போ ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்திருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு மெயில் வந்திருந்ததுன்னா எந்த பேட்சில் உங்களுக்கு மெயில் வந்திருக்கோ அந்த பேட்ச்லேயே மேக்ஸிமம் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அதுதான் பெஸ்ட்டு. ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி இன்ஸ்டியூட்டில்
இன்டர்மீடியட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறப்ப என்ன மெயில் ரெஜிஸ்டர் பண்ணினீங்களோ அந்த மெயில் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். ஸ்பேம் ஃபோல்டர்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக மெயில் அதில் ரிசீவ் பண்ணியிருக்கலாம். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஸ்கில் ட்ரைனிங்கிறது அனதர் குரூப் ஆர் போத் குரூப்ஸ்க்கு கம்பல்சரி. அது முடிச்சிருந்தா தான் எக்ஸாம் அப்பியர் ஆக முடியும். பட் சிங்கிள் குரூப் இப்போ நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கனாலும் ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக உங்களுக்கும் இந்த பேட்சில் மெயில் அதெல்லாம் லாகின் ஐடி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பேட்ச்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது அட்வைசபிள். சப்போஸ் ஸ்கில் ட்ரைனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு மெயில் ரிசீவ் பண்ணலை அல்லது வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ நீங்கள் இதுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டுடைய மெயில் ஐடி training@icma.in இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். அடுத்தது ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸில் சிங்கிள் ஆர் போத் குரூப்ஸ் அவங்களுக்கும் இதே மாதிரியே தான். சிங்கிள் குரூப்பில் ஆல்ரெடி அப்பியர் ஆகிட்டு இப்போ இன்னொரு குரூப் அப்பியர் ஆகும்போதோ அல்லது போத் குரூப்ஸ் இப்போ அப்பியர் ஆகும்போதோ அவங்களுக்கும் இந்த ஸ்கில் ட்ரைனிங்கும் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் IOTPயும் இது எல்லாமே அவங்களுக்கு கம்பல்சரி. ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கில் மினிமம் 15 months ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். பட் அதுலேயுமே ஃபார்ம் 5A 5B அப்படிங்கிற புது ஃபார்ம்ஸ் எல்லாம் இன்ஸ்டியூட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 15 months முடிக்கலை எக்ஸாம் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப. பட் 10 months முடிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஃபார்ம் T5A சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் ஏற்கனவே நம்ம வீடியோவில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் நியூ ஃபார்ம்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடான வீடியோஸில் அந்த புது ஃபார்ம் T5A அது ரிலேட்டடாலாம் இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் 15 months நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலை. பட் எக்ஸாம் அப்ளிகேஷன் போடும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட கட் ஆஃப் டேட்டில் ஒரு 10 months கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இன்ஸ்டியூட் சைட்லேயும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடான வீடியோஸ்லையும் அது இருக்கும், நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அடுத்தது IOTP இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங். ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் நீங்கள் ஓரல் கோச்சிங் சென்டர் எங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அங்கே கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீஜனல் சென்டர் தட் இஸ் SIRC இதில் கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் சிட்டியில் பக்கத்தில் எந்த சாப்டர் இருக்கோ உங்களுக்கு நியரஸ்ட் சிட்டியில் இன்ஸ்டியூட்டோடைய சாப்டர் எங்கே இருக்கோ அங்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் நீங்கள் கம்பல்சரியாக அட்டன் பண்ணணும். அதாவது ஃபைனலில் ஸ்கில் ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ட்ரைனிங், IOTP இந்த மூணுமே கம்பல்சரி அனதர் குரூப்போ அல்லது போத் குரூப்ஸோ அப்பியர் ஆகும்போது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் அப்ளிகேஷன் போடும்போது இதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. எந்த குரூப்புக்கு நம்ம அப்ளை பண்ணணும், அதுக்கான எலிஜிபிலிட்டி நமக்கு இருக்கா, அந்த எலிஜிபிலிட்டிக்கான ரெக்குயர்மெண்ட்டு நம்ம என்னென்ன செய்யணும் அது எல்லாமே டிசைட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பவும் இந்த முக்கியமான பாயிண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, மெயில் ஐடி, ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஃபோன் நம்பர், இந்த பாயிண்ட்டு அப்புறம் பேமெண்ட் ரிலேட்டடாக எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாம் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு 10th April 2025 ஃபில் பண்ணினீங்கன்னா லேட் ஃபீஸ் இல்லாமல் எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். பட் 11th April 17th April எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா எக்ஸாம் ஃபீஸோட லேட் ஃபீஸ் ஒரு 500 சேர்த்து கட்டணும். ஸோ இது என்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வித்தவுட் லேட் ஃபீஸ் அண்ட் வித் லேட் ஃபீஸ். ஸோ என்னென்ன பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதும் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு எக்ஸாம் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் இருக்குது. எப்படி சப்ஜெக்ட் வைஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அப்புறம் பாஸ்ட் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன், அதனோட அனாலிசிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நம்ம சேனலில் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ரிலேட்டடாக டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோ இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரெக்கார்டட் கிளாஸஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். இன்டர் அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்ஜெக்ட் வைஸ் ரெக்கார்டட் கிளாஸஸ் எது வேணுமோ அந்த டீட்டெயில்ஸ் இதில் கேட்டுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.